Hello friends, welcome to my channel. Today number system exercise 1.2 பார்க்கலாம். First sum பாருங்க. State whether the following statements are true or false. Justify your answer. First statement பாருங்க. Every irrational number is a real number. அதாவது எல்லா irrational நம்பரும் real number தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ், எல்லா ரேஷனல் நம்பரும் ரியல் நம்பர் தான். ஏன்னா ரியல் நம்பர்னால் என்ன, ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் இந்த ரெண்டோட கலெக்ஷன் தான் ரியல் நம்பர். ஸோ எவ்ரி இரேஷனல் நம்பர் வந்து ரியல் நம்பராக தான் இருக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. அடுத்தது every point on the number line is of the form root m where m is a natural number. அதாவது m வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது நம்பர் லைனில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ரூட் m அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர் மட்டுமா இருக்குது, கிடையாது, நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது இல்லையா. நேச்சுரல் நம்பர் என்னதில் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நம்பர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. பிகாஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் cannot be the ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட் போடுறோம், நேச்சுரல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் போட்டால் என்ன வரும், நெகட்டிவ் நம்பர் வருமா, வராது. ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆன் த நம்பர் லைன் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்க முடியாது. ஓகேங்களா. எப்போதுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்க முடியாது. ஏன்னா நேச்சுரல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் போடும்போது மைனஸில் ஆன்சர் வராது, ப்ளஸில் தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இரேஷனல் நம்பர். எல்லா ரியல் நம்பருமே, ஒவ்வொரு ரியல் நம்பருமே இரேஷனல் நம்பர் தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா ரியல் நம்பர்னாவே என்னங்க, ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டோட கலெக்ஷன் தான் ரியல் நம்பர். எல்லா ரியல் நம்பருமே இரேஷனல் நம்பராக இருக்க முடியாது. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சொல்யூஷன் வந்து பிகாஸ் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். Are the square roots of all positive integers irrational? If not, give an example of the square root of a number that is a rational number. All positive integers ஓட ஸ்கொயர் ரூட் வந்து இரேஷனலான்னு கேட்குறாங்க. அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸோட ஸ்கொயர் ரூட் வந்து இரேஷனலா, இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். இப்போ ரூட் 9 எடுத்துக்கலாம், அதோட ஸ்கொயர் ரூட் என்னங்க, 3. ஓகேங்களா. இப்போ 3னா என்ன மீனிங், 3/1 எடுத்துக்கலாம். இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, p/q ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து ரேஷனல் தான் வருது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கலாம், ரூட் 16 எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டால் என்ன வருது, 4 வருது. 4 இஸ் ஆல்சோ ஏ ரேஷனல் நம்பர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரூட் 2 எடுத்துக்கலாம். ரூட் 2 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இரேஷனல் நம்பர்ஸ். ஏன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.41421 சம்திங். ஓகேங்களா. இரேஷனல் நம்பர்ஸ்னால் நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். ஓகேங்களா. ஸோ ரூட் 2 வந்து என்னவாக கிடைக்குது, இரேஷனல் நம்பராக கிடைக்குது. ஏன்னா எல்லா பாசிட்டிவ் இன்டிஜருக்கும் இரேஷனல் நம்பர் வேல்யூவாக கிடைக்குது இல்லையா. இப்போ 9 எடுத்தோம், இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷனலாக கிடைக்குது. 16 எடுத்தோம், இது ரேஷனலாக கிடைக்குது. அதாவது ரூட் 2 வந்து இரேஷனலாக கிடைக்குது. ஸோ எல்லா பாசிட்டிவ் இன்டிஜருமே நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து இரேஷனலாக வராது, பாதி ரேஷனலாகவும் வரும், இரேஷனலாக வரும். மோஸ்ட் ஆஃப் த வந்து ப்ரைம் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா இரேஷனலாக வரக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல் தி ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் இரேஷனலாக கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நோ, கிடையாது. எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் போடும்போது இரேஷனல் மட்டும்தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது, ரேஷனல் வேல்யூமும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.